ஓம் நம சிவாய. டிவிகே விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவர் பேசி கிழிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுத்த பயணம் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு உண்மையாகவே இன்னும் இது அரசியல் தெரியலைன்னு தாங்க சொல்லணும். புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டிஎம்கேவோட கட்சிக்கு எந்த ஒரு அந்தஸ்துமே கிடையாது. ஏடிஎம்கேக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, ஆளுங்கட்சி கூட இருக்குது. ஆனால் அது கூட தெரியாமல் அங்கேயும் போய் திமுகன்னு பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாகவே திமுக ஒன்றும் செய்கிறாங்க. பட் ரொம்ப சிறப்பாக செய்யலனாலும் இவரே அவங்க பெரிய ஆளாக்கி விட்டு இவர் தாங்க போகிறாரு. அதன் மூலம் ஒவ்வொரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சரும் அவங்க என்னென்ன டிஎம்கே பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணாங்க வெளியில் தான் கொண்டு வராங்க. அதனால் இவர் மூலம் டிஎம்கே ஃபேமஸ் தான் ஆகுதே தவிர அதனால் எந்த ஒரு பாதிப்புமே டிஎம்கே ஆக போகிறதில்ல. இவர் என்ன பண்ணுறாருனே அவருக்கே தெரியலை. மக்களே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இவர் வரான்னு ரொம்ப ரோடெல்லாம் ஃபுல்லாகவே அந்த சைடு வழி விடாமல் மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பாண்டிச்சேரியில் உள்ளவங்களாம் சொல்லி ஒரு அரசியல்வாதிகள் வந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அரசியல்வாதிகள் நடந்துக்கோங்க. பொது ரோடுலேயே போங்க. மக்களும் அதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போட்டு இன்னும் வானத்துலேருந்து குதிச்சு வரலை. அதனால் பிளாக் பண்ணி ரோடெல்லாம் இது பண்ணி மக்கள் அவதிப்படுறது. அவங்கவுங்க போகிற பொது பாதையில் போகாமல் உங்களுக்காக வேறு ரூட்டில் போய் அவங்கவுங்க டைம் வேஸ்ட் ஆகுது. ஒர்க்குக்கு போகிறவங்க ப்ராப்ளம் ஆகுது.